அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லான் தனையத்து. அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, சகோதர சகோதரர்களே, சன்மார்க்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உயர்ந்த லட்சியம் கொண்ட ஒருவர் ஒரு தவறு செய்தால் அப்படின்றார். உயர்ந்த லட்சியம்னா நாம் சன்மார்க்கத்தில் நாம் உயர்ந்த லட்சியத்தில் இருக்கிறோம், சித்தர் மார்க்கத்தில் உயர்ந்த லட்சியத்தில் இருக்காங்க. இதை அடைந்தே தீருவேன், இதை கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் உயர்ந்த லட்சியம். அப்படி உயர்ந்த லட்சியம் கொண்ட ஒருவர், உயர்ந்த லட்சியத்தில் இருப்பவர் ஒரு தவறு செய்தால், லட்சியமே இல்லாதவர் 1000 தவறு செய்வார். லட்சியமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க லட்சியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்துட்டாங்கன்னா 1000 தவறு செய்வார். அப்போதான் நம்ம பால் மாதிரி இருக்கணும். எந்த நேரம் வேணுனாலும் உப்புக்கல் நம்மகிட்ட நெருங்கி வரும். ஆமாம், நம்மளை முறிக்கணுன்ற கொள்கையிலே வரும் மாயை. அதனால் நாம் சர்வ சாக்கிரதையாக இருக்க வேண்டும். சர்வ சாக்கிரதையாக இருக்கணும். நாம் இல்லை மாயை எந்த நேரமும் நம்மளை வலைய போட்டுரும். அப்போ உயர்ந்த லட்சியம் எதுன்னு கேட்டால், நாம் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த சித்த மார்க்கம் எல்லாமே உயர்ந்த லட்சியம்தான். இவங்களாம் லட்சியவாதிகள், ஆன்மீகவாதிகள். ஆன்மீகம்னா கடவுளை பார்த்து சிலையை பார்த்து கையெடுத்து கும்பிட்றதில்லை. ஆன்மீகம்னா ஆண்டவனோட பேசணும், அதுதான் ஆன்மீகம். ஆண்டவனோட எப்படி பேசுறது அப்படின்னா, ஆண்டவன் நம்மள தான் இருக்கான். நீ எங்கே போய் பேச போகிற? நம்ம உள்ளே இருக்கிறான்னு நினச்சாலே நம்ம ஆண்டவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறார், லட்சியம் இல்லாதவர்கள் உங்களை பார்த்து விட்டால் அவர் 1000 தவறு செய்வார். அவரே அப்படி செய்கிறாருப்பா, அந்த சாமி அப்படி செய்யும்போது நமக்கு என்ன ஆகிடும்? அதாவது தப்பு தவறி கூட நாம் சில கடைங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. நாம் ஏதோ ஒரு வேலையை போயிருப்போம், யாராவது நின்று பார்ப்பார், நான் பார்த்தேன் அந்த கடையில் தான் அவர் நின்றுந்தார் அப்படின்னு போச்சு. நாம் தவறே செய்யலை. ஆனால் அதான் ஒரு சகோதரர் சொல்லுவார், அந்த கடையில் வேலை செய்கிறவர், ஐயா நீங்கள் 100 அடிக்கு அண்ணன் இல்லைங்க, இந்த கடையிலேருந்து இந்த கடை பக்கமே வராதிங்க, நான் உங்களை அங்கே பார்க்குறேன் அப்படின்னு. கடையில் வேலை செய்கிறாரு அவர். என்கிட்ட பேசணும்னா நம்ம ஃபோன் பண்ணிட்டோம்னா ஒரு 100 அடி 200 அடிக்கு அண்ணன் நின்று தான் அங்கே பேசிட்டு போவார். ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு தவறு செய்யாத உங்களை தவறு குற்றவாளி ஆகிடுவாங்க அந்த மக்கள். நீங்கள் பால் போல் இருக்கணும், வெள்ளை ஆடை கருப்பு ஆடையாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி. தூய்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், விடாமுயற்சியில் இருக்கணும். விடாமுயற்சியில் இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம் போ. மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீர் ஆனால், அப்புறம் பார்த்துக்கலான்னு தாழ்ந்திருந்தீங்கன்னா இதை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு தூய்மையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தான் தேவை அப்படின்றார். இவை 3ம் வெற்றிக்கு உறுதியாகும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இது 3 இருந்தால் போதும். தூய்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இவை 3ம் வெற்றிக்கு உறுதியாகும். வெற்றிக்கு உறுதியாகிட்டீங்க, இது 3 இருந்தால். ஒவ்வொரு உயிரிலும் தெய்வீகத்தன்மை உள்ளது. ஒவ்வொரு உயிரிலையும் தெய்வீகத்தன்மை உள்ளது. இதை ஒன்றுட்டாலே நம்ம பெரிய லட்சியத்தில் இருக்கிறது தான் அர்த்தம். நம்ம உயிரில் தெய்வீகத்தன்மை இருக்குது, உயிர் தான் தெய்வம், உயிர் தான் கடவுள் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டாலே 99% நம்ம கரை ஏற போகிறோம்னு அர்த்தம்.
அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு உயிர் உள்ளும் தெய்வீகத்தன்மை இருக்கும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னா மறைந்திருக்குது. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? மறைந்திருந்து நம்மளை பார்க்குது, பார்த்து கொண்டிருக்கிறது. அது வெளியேயும் உள்ளேயும் இருக்கும். புறப்புறம் அகப்புறம் அப்படின்னு சொல்லுவார். புறத்துலேயும் இருக்கும், அகத்துலேயும் இருக்கும். அதுதான் புறப்புறம் அகப்புறம் முற்றுமா அற்பெருஞ்சோதி. அப்போ அகத்து உள்ளே இருக்குது, புறத்துலேயும் இருக்குது, உடல் முழுவதும் இருக்குது. அதான் சொல்கிறார். அது வெளியேயும் உள்ளேயும் இருக்கும். இயற்கையை கட்டுப்படுத்தி உள்ளே, இந்த இயற்கை இருக்குதே அது கட்டுப்படுத்தி உள்ளே மூடிக்கொண்டு உள்ளது. இயற்கை அதை கட்டுப்படுத்தி உள்ளே மூடி வச்சிருக்கோம், அது மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீகத்தன்மையை பலரும் செய்வதுதான் முடிவான லட்சியம். இந்த தெய்வீகத்தன்மையை பலரும் எல்லாரும் அடையணுன்றார். எல்லாரும் செய்வதுதான் முடிவான லட்சியம். எல்லாரும் நம்ம இந்த தெய்வீகத்தன்மையை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுவே முடிவான லட்சியம். முடிவு இதுக்கு தான், இதுதான் முடிவு, முடிவான லட்சியம் அப்படின்றது. அப்போ இதுக்கு எப்படி இருக்கணும்? இந்த தெய்வீகத்தன்மையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? வள்ளுவத்து பெருந்தகர் சொல்றார், அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்றார் வள்ளுவர். எப்படி இருந்தால் அந்த லட்சியத்தை அடையலாம் அப்படின்னா, இப்போ பூமி குளம் வெட்டுறாங்க, ஏரி வெட்டுறாங்க, டேங்க் கட்டுறாங்க, என்னென்னமோ வெடி வைக்கிறாங்க, கல்லை உடைக்கிறாங்க, எவ்வளோ துன்பம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பூமிக்கு ஏற்கனவே 24 ஆபத்து வந்துருக்குது, 24 இயற்கை சீற்றங்கள் வந்துருக்குது. அண்டத்துலேருந்து விண்கல்கள் நிறைய 24 முறை தாக்கியிருக்குது. தாக்கியும் தன்னை நிலை கொலையாமல் அகழ்வாரை தாங்கும் நிலம். யார் எப்படி தாக்கினாலும் சற்றும் தளராமல் இந்த பூமியானது சுற்றி கொண்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் உயரம் கூட அலை எழுந்துதான். உயிர்கள் இல்லாத காலத்துங்களிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உயிரினங்கள் இருக்குது, மனித இனம் மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் இருக்குது. உயிரினங்கள் தான் தோன்றியது, மனிதன் இல்லை. அப்போ மனிதன் வராத பட்சத்தில் 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கடல் அலை ஓங்கி உயர போயிட்டு நிலமானது நீராகி போச்சான், நீராக இருக்கிறது நிலமாக மாறி போச்சான். அதுபோல் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாக்கக்கூடியவர்களையும் தம்மைப்படுத்தி இகழப்படுத்தக்கூடியவரையும் பொறுத்து, அது எப்படி பொறுக்குதோ அப்படி நாம் பொறுத்து இருக்கணும். பூமி நம்மளோட அதிகமாக பொறுமைசாலி யாருன்னு கேட்டால் பூமி தான். சில பேர் சொல்லுவாங்க, பூமியை மாறி இருக்காண்டா பொறுத்துணும். பொங்கியவர் காடு கொள்வார், பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு. அதான் பொங்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், தூய்மை இருக்கணும் அப்படின்றார். அப்போ பூமி ஏற்கனவே நம்ம உயிரினங்கள் தோன்றாத முன்னே அது ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுருக்கு, இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எரிமலை ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்குது, இப்போவும் எரிமலை இருக்குது. அதான் பூமியிலே நீர், நிலம், நெருப்பு, காற்று இருக்குது. ஆகாயம் மட்டும்தான் ஆகாயத்தில் இருக்குது. அது அங்கேருந்து ஆற்றலை கொடுத்துட்டு இருக்குது. ஒரு வீடு கட்டுறோன்னா நடு பாகம்தான் ஆகாயம், நடு மையம். அதுபோல் அதுதான் வீடு கட்டும்போது பஞ்சபோதத்தை பார்த்து கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சபோதம் அது இருக்கிற இடத்துக்கு என்னென்ன வெயிட்டு கொடுக்கலாம், யார் எவ்வளோ வெயிட் தூக்குவாங்க, யார் எந்த இடத்துல இருக்கணும். நெருப்புனா நெருப்பு அங்கே தான் இருக்கணும், நீருனா நீர் இடத்துல தான் அது இருக்கணும், காற்றுனா காற்று வாயு மூலையில் தான் இருக்கணும், மண்ணுனா
உள்ளார் மண்ணில் தான் இருக்கணும். அதுதான் மண்ணுன்னாங்க. அப்படி அது இருக்கும்போது தான் அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யமும் நல்லா இருக்கும், குழந்தைங்க இருக்கும், வாரிசு இருக்கும், நல்லாவே இருக்கும். பசி பஞ்சம் எதுவும் வராது. பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ நம்மை யார் இகழ்வு படுத்தினாலும், நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அதை அனைத்தும் தாங்கி கொண்டு இருந்தால் தான் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேற முடியும். ஆனால் அது ஏகப்பட்ட சோதனை வரும். நமக்கு மட்டும் இல்லை, வள்ளல் பெருமானுக்கும் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சித்தரங்களுக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் தாங்கினதுனால்தான் அடித்தாங்கும் கல் சிலையாகும், அடித்தாங்காத கல் படிக்கல்லாகும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோன்னு, எல்லா கல்லும் மாணிக்கத்துக்கு சமமாகாது. அதுபோல் நம்ம உள்ளே இருக்கிற மாணிக்கத்தை நாம் அடைய வேண்டும், பளிங்கமா மலையை நாம் அடைய வேண்டும், வச்சிர மலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் லட்சியம் மாறாமல் இருக்க வேண்டும், உயர்ந்த லட்சியத்தில் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அதுவே உயர்நிலை அப்படின்ற. ஏன்னா பூமி வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை இன்னும் பூமி வந்து இப்போ மனிதன் தோன்றின பிறகு அதிகமான கஷ்டப்படுது. எங்கே பார்த்தாலும் குப்பை, அது இது நாற்றம். இப்போ மனிதன் இங்கே தோன்றக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இங்கே தான் மடியுது. எல்லா உயிரினங்களும் மரஞ்செடி கொடியிலிருந்து அது வாடை அடிக்காது. மீதி நடமாடுற சாப்பிடக்கூடிய உயிரினங்களை அனைத்தும் பூமியில் தான் மடியுது. பூமியில் தான் அந்த நாற்றம் இருக்குது. மண்ணினில் நாற்றம் அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. மண்ணினில் நாற்றம் அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. நீரினில் தன்மையும் நிகழ்வூற்று ஒழுக்கமும் ஆரூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி. கடலிடை பல வளம், பல வளங்கள் இருக்குது கடவுளில். கடல் இருக்க அது உள்ள அடலற காத்தருள் அற்பெருஞ்சோதி. அதையும் அவர் காப்பந்து பண்ணுறாரு. அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அதை காப்பந்து பண்ணுறாரு. அண்ட சராசரமாக இருந்துக்கிட்டு இந்த கோள்களெல்லாம் ஒரே குடும்பமாக இயங்க வைத்து அது ஒரு அங்கலம் கூட மேலே போகாமல் கீழே இறங்காமல் அதனுடைய கரெக்டான அந்த பாதையில் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் பூமி இருக்காது. அப்போ இது ஒரு அங்கலம் கூட மேலே போகாமல் ஒரு அங்கலம் கூட கீழே இறங்காமல், ஒரு அங்கலம் மேலே போனாலும் நமக்கு ஆபத்து, ஒரு அங்கலம் கீழே போனாலும் நமக்கு ஆபத்து. மேலே போனால் நெருப்பால் இறந்துடும், எல்லா உயிரினங்களும் மடிந்து விடும். கீழே போனால் பனிமழை ஆகிடும். அப்போ கீழே போகாமல் மேலே போகாமல் அந்த நடுநிலையாக ஒரு அங்கலம் கூட இறங்காமல் அந்தரத்தில் சேவை செய்து நம்முடைய பூமி. எங்கே சேவை செய்யுது? அந்தரத்தில். அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவேன்னு. அப்போ அந்தரத்தில் தான் பூமி, எல்லா கோள்களும். அது இந்த கோள்கள் உற்பத்தியானதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வாயுவாக உண்டாவே அப்படியே காற்று மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு சுரக்கா மாதிரி போகுது, அப்படியே ஒரு ஆறு மாதிரி போகுது, அப்புறம் திடீர்னு எல்லாம் ஒன்றா கொடுது, உருண்டை ஆகி போகுது. இப்படி ஆண்டவன் இது எப்படி இதெல்லாம் படைத்தான்? ஒரு நாளைக்கு 16 லட்சம் கிலோமீட்டரு சூரியனை சுற்றிட்டு இருக்குது பூமி. தன்னைத்தானே ஒரு மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே ஒரு சுற்றுது ஒரு மணிக்கு. ஆனால் அந்த சுற்றக்கூடிய வேகம் நமக்கு உள்ளே கேட்கல. பூமி உள்ள அந்த வேகம் அந்த சத்தம் கேட்டுன்னா நம்ம வந்து உயிரினமே இருக்காது. இப்போ ஏரோப்ளேனில் போகிறவங்க அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் போனதில்லை, கேள்விப்பட்டது தான். அப்படி கிளம்பும்போது தான் ஒரு கொடுக்குற மாதிரி இருக்குமா, அது பிறகு அது அதனுடைய சத்தம் அவங்க கேட்காது, அவங்களுக்கு கேட்காதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அது போய் இறங்கும்போது தான் உங்களுக்கு இறங்குதுன்னு தெரியுமா. இறங்கும்போது ஒரு சிக்னல், ஏறும்போது ஒரு சிக்னல், அவ்வளோதானா. சத்தம் கூட கேட்காதான். ஆனால் 15 கிலோமீட்டருக்கு கீழே நாம் இருக்கிறோம். சுமார் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் அது போகுதுன்னா நாம் அதுக்கு கீழே இருக்கிறோம். ஆனால் நமக்கு நல்லா கேட்குது, பயங்கரமான சவுண்டு கேட்குது.
ஆனால் உள்ளே இருக்கிறவங்க கேட்காது. அதுபோல் இந்த பூமி சுத்தக்கூடிய ஒரு அந்த சத்தம் வந்து உள்ளே கேட்கல. இப்போ ஆண்டவன் நமக்கு என்னென்ன செஞ்சு வச்சுருக்கான், பூமியை சுற்றி ஒரு வளையம் இருக்குது. ஏன்னா எந்த ஆபத்து வந்தாலும் அந்த வளையத்துலேருந்து நம்ம காப்பாற்றி சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கும். பூமி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வளையம் ஒன்று இருக்குது, ஓசோன்னு சொல்லுவாங்க. அதில் ஓட்டை வந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. எது வந்தாலும் அது இயற்கை அது சரி செய்து கொள்ளும். நம்மளை சரி பண்ண போகிறோம். இயற்கையாக ஒரு வளையம் வந்தது பூமிக்கு. அது ஏன் வந்ததுன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அனலை, அந்த கரும்புகையை, அதனுடைய கரி துண்டுகளை, அந்த தூசை கட்டுப்படுத்தி வெளியே உள்ள அனுப்புது. இல்லைன்னா இங்கே வெறும் தூசா பஞ்சிடும். வந்து ஆள் இருக்குதுன்னா பக்கத்தில் பார்த்தா கொள்ளையில் இந்த நிலங்களில் பார்த்தா தூசு வந்து பஞ்சு கிடக்கும், சாம்பல். ஆனால் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பூமிக்கும் பக்கத்திலே ஒரு கோடு இருக்குது. அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புது. அதன் பிறகு நம்ம மூக்கில் ரோமங்கள் இருக்குது. அந்த ரோமனை வந்து அந்த வரக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி அதில் இருக்கிற தூசியை ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புது. அதில் வரக்கூடிய சூடு தனியறதுக்கு இங்கே ஒரு ஏசி இருக்குது. நமக்கு மூக்கில் 2 பக்கமும் ஒரு ஏசி இருக்குது. அந்த சூட்டை கட்டுப்படுத்தி மிதமான சூட்டை உள்ளுக்கு அனுப்புது. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறோம்னா நமக்கு கண்டிப்பாக தவம் கைகூடும். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அடி உதவுற மாதிரி அந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்டா, அட்ரா அப்படின்வான். இது கிராமப்புறத்தில் நடக்கும். அவன் அண்ணன் தம்பி கூட அந்த உதவி செய்ய மாட்டான்டா அப்படின்வான். அதனால் அந்த அடி கிடையாது. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினேன். வள்ளல் பெருமான் அடிப்பட்ட ஊர் திருவதிகை அப்படின்ட்டேன். அவ்வளோதான். வள்ளல் பெருமான் அடிப்பட்ட ஊர் திருவதிகை அப்படின்னு அவ்வளோதான். அங்கே உட்காந்துருந்தவங்களாம் கொஞ்சம் முகம் மாறி போச்சு. இவர் என்ன செய்யலாம், வள்ளலாறு அடிப்பட்டாருன்னு சொல்கிறாரு, சரி பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு அவங்க பொறுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் சைக்காலஜியில் அவங்க முகத்தை பார்க்குறேன், எல்லாருக்கும் முகம் மாறி போச்சு. இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, வள்ளலார் அடிப்பட்ட ஊர் திருவதிகைன்னு சொல்கிறாரு. அது நம்ம ஊரை சொல்கிறாரு. நம்ம ஊரில் அப்பேற்பட்ட ஆளாக இருக்கிறாங்க. அவரை வணங்கின ஆள் தானே இருந்தாங்க. அவர் யாரையும் அடித்தவங்க கிடையாது, அடித்ததே கிடையாது. அதுபோல் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க யாருமே அடி வாங்க மாட்டாங்க, அவங்கள அடிக்கவும் முடியாது. சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொன்ன பிரகாரம் அந்த லட்சியத்தோடு நாம் இருந்தோமானால் எப்பேற்பட்ட வந்தாலும் சரி தான். அவன் காட்டகர்த்தா இருக்கலாம், கரவு செய்கிறவன் யார் வந்தாலும் நம்மள்கிட்ட நெருங்க முடியாது. அப்படி இருக்கும்போது வள்ளல் பெருமான் அடிப்பட்ட ஊர் திருவதிகை நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே பார்த்தா அவங்களாம் முகம் மாறி போச்சு. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போம் அப்படின்னு. அதன் பிறகு சொன்னேன் அவங்க முகத்தை பார்த்துட்டு, வள்ளல் பெருமான் அடிப்பட்ட ஊர் திருவடிப்பட்ட ஊர் திருவதிகை அப்படின்னு. திருவடிப்பட்ட ஊர் திருவதிகை அப்படின்னா நல்லா சிரிக்கிறாங்க. ஒரு வார்த்தையில் கோபம் ஆகிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க, எல்லாம் பிபி ஏறி போய் நிற்கிறாங்க. அடுத்த அடி வள்ளல் பெருமான் திருவடிப்பட்ட ஊர் திருவதிகை அப்படின்னு சொன்னதான் எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு அடியில் என்ன இருக்குது, இன்னொரு அடியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுபோல் மகான்களுடைய திருவடி எந்த ஊரில் படுதோ அந்த ஊர் நல்லா இருக்கும். அதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அங்கங்கே தொழில் வளரும். அந்தந்த நாட்டில் தொழிற்சாலைகள் வளரும், தொழில் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஆன்மீகம் வளரும். ஆன்மீகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். ஆன்மீகத்தை ஆதரித்து அவர்களை அரவணைப்பவர்கள் நம் இந்தியர்கள். நம்ம இந்திய நாட்டில்
எங்கே போனாலும் ஆன்மீகத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், அரவணைத்து அவர்களை போற்றக்கூடியவர்கள், ஆன்மீகம் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. வளர்கிற இடத்துலையே ஆதரவு கொடுக்கறது நம்ம நாட்டில், இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. தமிழர்கள் சாதுக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் அவங்க நம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் போல ஏதோ அவங்க இருக்கிறாங்க, அவங்கள நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்களா நல்ல நிலையில் இல்லையா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நதி மூலமும் ரிஷி மூலமும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நதி எங்கிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால் அது ஆரம்ப நிலை நீ கேட்டால் அந்த தண்ணியை நீ சாப்பிட முடியாது. அது வர வழியில் அவ்வளோ அசுத்தங்கள்லாம் சந்திச்சுட்டு வருது. அதன் பிறகு மண் அதை ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியை அனுப்புது. ஆரம்பத்தில் அந்த தண்ணி எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்க முடியாது. அதுதான் சொன்னாங்க, நதியினுடைய மூலத்தை பார்க்காத. அதே போல் ரிஷியினுடைய மூலத்தை பார்க்காத. இன்னைக்கு அந்த மகான் சொல்கிறது சரிதானா, அவர் நடக்கிறது சரிதானா, அவர் உயர்ந்த லட்சியத்தில் இருக்கின்றாரா, அவர் உயர்ந்த லட்சியம் உள்ளவராக இருக்கின்றாரா, இன்னைக்கு அவருடைய நிலை என்ன, அவர் 4 பேருக்கு நன்மை செய்கிறாரா, இதை தான் பார்க்கணுமே தவிர ஏற்கனவே அவருடைய தாத்தா எப்படி இருந்தார், அவங்க பாட்டி எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க அப்பா எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சகதியாக இருக்கின்ற ஒரு சேத்துல தான் செந்தாமரை அப்படியே ஜகசோதியாக ஜொலிக்கும். சேத்துல செந்தாமரை பூக்கும், சேரு நாரும், ஆனால் செந்தாமரை வாசனையாக இருக்கும். செந்தாமரை நன்மை செய்யும், தண்ணியை ஃபில்டர் பண்ணும். செந்தாமரை பைத்தியத்தை குணப்படுத்தும், மரணநோய்க்கு மருந்தாகும். ஏன் சொல்கிறேன்னா சேத்துல தான் செந்தாமரை முளைக்கும், நல்ல இடத்துல முளைக்காது. ரொம்ப ரொம்ப வாட உள்ள சேத்துல தான் இருக்கும். அதுபோல் ரிஷிகளையும் நதிகளையும் நீங்கள் மூலத்தை பார்க்கக்கூடாது. அவர் எங்கே பிறந்தார் எப்படி இருந்தார்லாம். இன்னைக்கு இவருடைய நிலை என்ன, இவர் நல்லா இருக்காரா, இன்னைக்கு இந்த தேதியில் இவர் பிறந்ததுலேருந்து தவறு செய்யாமல் இருக்காரா, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கேட்டுங்க, தப்பு இல்லை. இவர் பிறந்ததுலேருந்து இவர் என்ன தவறு செஞ்சுருக்கார், இவர் ஆன்மீகத்தில் சரியாக இருக்கிறாரா, அதை கேட்டுங்க, அது தப்பு இல்லை. ஒரு ரிஷியை பற்றியும் ஒரு மகானை பற்றி விசாரிச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. அவர் தவறு செஞ்சிருந்தா அதை நாம் என்ன போயேன் நேற்று இப்படி இருந்தார் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட தவறு செஞ்சவங்களாம் ஞானியாக இருக்காங்க. திரண்டு திரண்டு உளுத்தவரும் இளமை அடைந்திடுவார் கண்டீர் அப்படின்றார். அன்றைக்கே இந்த தவறை போட்டுட்டியா அப்படின்னு போட்டுட்டு வரவங்களும் அந்த தவறு போயிடும், அவங்க மேலே போயிடுவாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் தவறு செய்தவங்களாம் மகானாக இருக்காங்க. அருணகிரிநாதர் பல தவறு செய்தார், படிக்காமலே பாட்டு எழுதினார் வள்ளல் பெருமா மாதிரி. வால்மீகி நிறைய தவறு செய்தார், ஞானம் பிறந்து போச்சு. அப்போ இதுபோல் அவங்க இவங்க தவறு அதை கூட பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இப்பொழுது இந்த நிலையில் அவர் என்ன செய்கிறார், இப்போ தவறு செஞ்சுருக்காரா, இப்போ நன்மை செய்கிறாரா, அவர் தூய்மையாக இருக்கிறாரா, பொறுமையாக இருக்கிறாரா, 4 பேருக்கு நன்மை செய்கிறாரா, அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய காலகட்டத்துக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காரா, பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு என்னன்னு கேட்டால், அண்ணனோ தம்பியோ உறவினரோ யாருமே செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு உதவியை ஆண்டவனுடைய திருவடி செய்யும் அப்படின்றார். அடி உதவுவது போல் அடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க,
அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்வாங்க. அது அடிக்கிற அடி இல்லை, திருவடி. அதான் சூட்சமம். முதல் சொல்கிறது அப்படி, ரெண்டாவது சொல்கிறது திருவடி. அந்த திருவடி உதவுவது எவ்வளோ உனக்கு உதவி செய்யுமோ, எவ்வளோ உனக்கு நன்மை செய்யுமோ, அதில் ஒரே ஒரு பங்கு கூட உன்னுடைய உறவினர்கள் செய்ய முடியாது. உற்றவராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாருமே அந்த உதவி செய்ய முடியாதது அந்த திருவடி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ குறு மருந்துன்னு ஒன்று இருக்குது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குறு மருந்து ஒரு வாரம் கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான மருந்து தான். நான் கூட குறு மருந்துன்னு எங்கள் ஒரு வைத்தியர் சொல்லிகிட்டே இருப்பார். குறுமருந்து கொடுத்துட்டு தான் முதல் மருந்து, அப்புறம் அடுத்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லுவார். என்னமோ குறு மருந்துன்னு நான் இருக்கிறோம். அதை வெளிச்சத்தை கொண்டு வரல, அவர் உண்மையை சொல்லவே இல்லை. அப்புறமா திடீர்னு ஒரு புக்கு ஒன்று கிடச்சிது. அதில் பார்த்தாக்கா குறு மருந்து இதுதான் எழுதியிருக்குது. நான் குறு மருந்து ஒருத்தர் கேட்டே இருக்கிறேன், அவர் சொல்லவே இல்லை. குறு மருந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அது என்ன மருந்து எப்படி பக்குவப்படுத்தணும்னு சொல்லலை. அவர் பெரிய 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 வைத்தியர், தமிழ்நாடு அளவில் அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட வைத்தியரே சொல்ல மாட்டார் குறு மருந்து. தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுலாம் தெரியும், அனைத்து நாட்டிலும் தெரியும். அந்த குறு மருந்து என்பது படிகாரம், சீனம்னு சொல்லுவாங்க. சீனம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, படிகாரம். அந்த படிகாரம் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு ஒரு மண் சட்டி, ஒரு நல்ல மண் சட்டியில் போட்டு சிறு தீயாக கொடுத்தோம்னா அதில் நீர் சுண்டி மேலே ஒரு ஏடை மாதிரி வரும், அவ்வளோதான். அப்போ அது பக்குவப்பட்டு போச்சு. அந்த ஏடை எடுத்து போட்டுட்டு கழுவத்தில் வச்சு அரைக்கணும். அரைச்சி ஒரு குண்டு மணி அளவுக்கு தேனில் கொடுக்கணும். இதுதான் முதல் மருந்து, குறு மருந்துன்னு பேர். இந்த குறு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவனே எங்கேயோ போனால் ஒருத்தர் எடுத்துருந்தாங்க, அந்த புக்கை படித்து பாருங்கன்னாரு. படித்து பார்த்தா அதில் கிடச்சி போச்சு, குறு மருந்து இதுதான் அப்படின்னு. அதில் பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன், படிகாரம் நான் ஏகப்பட்ட வைத்தியத்துக்கு நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் படிகாரம் தான் குறு மருந்துன்றது அவர் சொல்லலை. இப்போ ஒரு புக்கில் ஒரு டாக்டர் எழுதியிருக்கார், அவரும் சாதாரண 4 டாக்டர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சித்த வைத்தியருங்க, சித்த வைத்தியத்தில் டாக்டராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. அவங்க தான் சொல்கிறாங்க குறு மருந்துனா இதான், இது ஈஸி, வெரி வெரி சிம்பிள். இது சீலை போடணும் அதெல்லாம் கிடையாது. திறந்த சட்டிலே நீங்கள் சிறுத்தி கொடுக்கும்போது ஒரு ஏடை மாதிரி படியும், அவ்வளோதான். மருந்து க்ளீன் ஆகிடுச்சு, விஷம் முறிஞ்சி போச்சு. ஆற விட்டு கழுவத்தில் அரைச்சி மை போல் வச்சுக்கிட்டு கண்ணாடி பட்டலில் குண்டு மணி அளவு காலை மாலை, இதுதான் மருந்தாக கொடுக்கணுமா. இது பேர் குறு மருந்து. இது மனப்பயத்தை போக்கும். எப்பவும் சதா பாய்ஞ்சிட்டே இருப்பாங்க, என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், நீ என்ன செய்வேன், என்ன நடக்குமோ, எது நடக்குமோ அப்படின்னு சில பேர் இன்னமும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் சந்திக்கிற இடத்துல அவங்கள பார்த்தாலாம் ஒன்றுன்னு கஷ்டப்படாதீங்க, சரியாயிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சேர்த்து மாதிரி சொல்லி அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அப்போ உடம்பில் இருக்கிற மனப்பயம் போயிடும், மனசில் இருக்குல்ல அந்த பயம், அது போயிடும் குறு மருந்து சாப்பிட்டால். அரிப்பு, ஏதோ சாப்பிட்றோம், இல்லை வண்டு கண்டு கடிச்சிருக்கோம், ஏதாவது அலர்ச்சி உண்டாகி அரிப்பு உண்டாகும் தோலில். அந்த அரிப்பு படிப்படியாக சரியாகும். தடிப்பு, சில பேருக்கு சில இடத்துல தண்டிச்சு போயிருக்கும், அந்த இடத்துல சொர்ணம் இல்லாமல் இருக்கும், அது சரியாகும். தடிப்பு. மயக்கம், அதான் பெரிய விஷயம். மயக்கம், சாதாரண மயக்கம் வந்தால் கூட ஐயோ பிபி ஏறி போச்சோ, சுகர் ஏறி போச்சோ, இவங்க அங்கே போன உடனே அது ஏறி போச்சு. அது நார்மலாக தான் இருந்தது, இவங்களுக்கு சாதாரண மயக்கம். சுகர் ஏறி போச்சோ, பிபி ஏறி போச்சோ, மயக்கமாக இருக்குது அப்படின்வாங்க. இவங்க சொன்ன உடனே அது ஏறி போச்சு. அப்போ மயக்கமாக இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு உப்புகளை போடணும் அதில் மயக்கம் சரியாக போச்சுன்னா சரியாக போச்சு. அதுலேயும் போடணும்னா கொஞ்சம் சர்க்கரையே போடணும், விஷத்தை கொடுக்கணும், மயக்கம் சரியாயிடும். ஒருத்தர் மயக்கம் அடிச்சு வந்துட்டாரு, கொஞ்சம் சர்க்கரை அள்ளி வாயில் போட்டாங்க, மயக்கம் தெரிஞ்சு போச்சு. அதான் முள்ளால் எடுக்கிறது. அதனால் இதுக்கு மன தைரியம் வேண்டும். இந்த மாதிரி மயக்கம் வராது குறு மருந்து சாப்பிட்டால்.
தடிப்பு கரைஞ்சி போகும், அரிப்பு இருக்காது, மனப்பயம் இருக்காது, இன்னும் நிறைய இருக்குது. அதுதான் வந்து இந்த இந்த மருந்தை கொடுத்துட்டா பயத்தை போகணும், மயக்கத்தை போகணும். ஐயமும் திரிப்பும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். பயம்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு, சளின்றதே இருக்கக்கூடாதுன்னு. சளி இருந்தால் பயம் வரும், அதான் ஐயம் பயம். அதுபோல் மயக்கம் சில பேருக்கு இருக்கும், பயம் இருக்கும். இந்த பயத்துக்கு இந்த குறுமருந்து சாப்பிடலாம், உடம்புல அரிப்பு இருக்காது, தடிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படி சொல்கிறார். அதனால் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வளமோடு நாம் ஆன்மீகத்திலே வெற்றி பெறுவோம். எத்தனை தடைகள் வந்தாலும் சற்றும் மனம் தளராமல் நாம் சன்மார்க்க சங்கத்திலே மிக தெளிவாக நாம் தெளிவாக மற்றவங்கள பற்றி பார்க்கக்கூடாது. சதா ஆண்டவனுடைய சிந்தனையிலே இருந்து வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.